தமிழகத்தில் மணல் கடத்தல் புகார் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் 2 திமுக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. இப்படி அனுதினமும் தொலைக்காட்சி செய்திகளை திறந்தவுடன் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை சோதனைகள் குறித்த செய்திகளே முதன்மையாக வந்து நிற்கிறது. காரணம், திமுக ஆட்சியில் மணல் முதல் கழிவறை வரை நடைபெற்று வரும் ஊழல்களே. அதில் இந்த முறை சோதனைக்கு ஆளாகியிருப்பது டாஸ்மாக் நிர்வாகம். கடந்த 3 நாட்களாக தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபானங்களை விநியோகிக்கும் ஆலைகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள SNJ டிஸ்டில்லர்ஸ், டி நகரில் உள்ள கல்ஸ் டிஸ்டில்லரிஸ் மற்றும் சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்காட்டு டிஸ்டில்லர்ஸ் ஆகிய இடங்களில் 2 நாட்கள் தொடர் சோதனை நடைபெற்றது. தமிழக அரசு கடைகளில் விற்கப்படும் மதுக்களில் பெரும்பாலானவை திமுகவினருடையதே. மேற்கூறிய சோதனைகளை விட சென்னை எழும்பூரில் செயல்படும் தமிழக அரசின் டாஸ்மாக் தலைமையகம் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் கிடங்கு அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைதான் பலரை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தனியார் இடங்களில் நடைபெறும் சோதனைகள் இயல்பானது என்றாலும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது நேரடியாக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை நோக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. மேற்கூறிய சோதனைகளின் முடிவில் போலி ரசீதுகள், கலால் வரி ஏய்ப்பு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எங்கும் லஞ்சம், எதிலும் முறைகேடு என்ற ஊழல் திமுக அரசால் தமிழகத்திற்கே தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது என்பதே உண்மை.